பைசன் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா வலிந்து திணிக்காம சூப்பரா மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு. அதுலயும் முக்கியமா படத்தோட முதல் 1/2 மணி நேரத்திலேயே பொதுவா கேட்கப்படுற கேள்வி இருக்குல்ல, யாரு யாரடா ஒடுக்குறா இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்பவே அழகா கதையோட போக்கிலேயே அப்படியே பதில் சொல்லியிருப்பாரு. 2 மதத்தை சேர்ந்தவங்க இருக்கும்போது, ஒரு பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவங்க ஒரு சிறுபான்மை மதத்தை தப்பா பேசுறாங்க, ஒடுக்குறாங்க. அந்த பெரும்பான்மை மதத்துக்குள்ள இருக்க 2 பேர் பேசிக்கும்போது, தன்னை உயர்ந்த சாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க, தாழ்ந்த சாதின்னு சொல்லப்படுறவங்கள ஒடுக்குறாங்க. அண்ட் ஒரே சாதியில இருக்க 2 பேர் இருக்கும்போது, அந்த ஜாதியில காசு படைத்தவர்கள், காசு இல்லாதவங்கள, அதிகாரம் இல்லாத ஆட்கள ஒடுக்குறாங்க. அண்ட் ஒரே சாதிக்குள்ள ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் பேசிக்கும்போது, ஒரு ஆண் எப்படி பெண்ண ஒடுக்குறாங்க அப்படின்றத அழகா காமிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நெறைய பேர் வந்து, "இன்னமும் ஏன் இதெல்லாம் காட்டிட்டு இருக்காரு? நீங்க ஜெயிச்சா யாருக்கு இப்பல்லாம் பொறாமையா இருக்கு? அப்படிலாம் இன்னுமா நடக்குது?" அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் இப்ப மாரி செல்வராஜோட படங்கள் வெற்றி பெறதோ, அத பொதுமக்கள் எல்லாரும் கொண்டாடுறதோவே உங்களுக்கு ஒரு மாரி உறுத்தி, அத கலைச்சு விடணும் அப்படின்றதுக்காக ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்கல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு, எனக்கு அது நடக்கல, என்ன சுத்தி இருக்கிறவங்க யாரும் யாரையும் ஒடுக்கல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க மாரி நீங்களே உங்கள ஏமாத்திக்காதீங்க. குறைஞ்சபட்சம் உங்கள சுத்தி இருக்கிறதெல்லாம் கவனிங்க. இன்னும் நியூஸ் சேனல்ஸ்லாம் பாருங்க. இன்னமும் எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது? இன்னமும் ஜாதி ரீதியா எத்தனை ஒடுக்குமுறைகள் நடக்குது? இன்னமும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அரசியல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ, சினிமால சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ, வேற ஒரு தொழில்கள்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ, அவங்கள எப்படி பார்க்குறாங்க? அவங்களோட வெற்றியை எப்படி கேலி செய்றாங்க? அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயமும் புரியும். இல்ல புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் அத ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுறேன் அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம். ஆனா எவ்வளவு நாள் அப்படி உங்கள நீங்களே ஏமாத்திக்க முடியும் அப்படின்றத நீங்க பாருங்க.